கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவனீர் எங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர்தான் எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில கூட கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக ராஜா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிச்சு கொடுங்க. சொந்தமாக தொழில் பண்ணுகிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். பர்மனெண்ட் ஆகாத இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளில் பர்மனெண்ட் ஆகத்தக்கதான கிருபைகளை கத்த செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் மனமிறங்குவீராக. வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் கிருபையாய் மனமிறங்கி ஆண்டவர் நல்ல வேலைகளை கொடுத்து அந்த வேலையில் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலே பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கத்தர் கட்டளிட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. பொருளாதாரத்தில் நாங்கள் பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பொருளாதாரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தின் நிலைகள் எல்லாம் உயரத்தக்கதான கிருபைகளை கத்தராகிய தேவன் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எங்கள் பொருளாதாரம் உயரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை செய்கிற கத்தாவே, எங்கள் தேவைகளை எல்லாம் கத்தர் இந்த நாளில் சந்திப்பீராக ஆண்டவரே. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் ஆண்டவரே, என்ன சூழ்நிலைக்கினராய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தராகிய தேவனை சந்திக்க போவதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால அப்பா, நீர் எங்களை கைவிடவே மாட்டீராண்டவரே. எங்களை விட்டு விலக மாட்டீரப்பா. நாங்கள் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களை விலகாதபடி எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா, இந்த நாளில் பொருளாதாரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளைங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் எல்லாவற்றும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவிச்சுங்க ராஜா. ஏசப்பா, இந்த நாளில் மன அழுத்தங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. மனசில் கவலைகள் இருக்கக்கூடாது. எல்லா மன அழுத்தங்களை கத்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். மனசில் காணப்படுகிற கவலைகளை கத்தர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம். நான் கவலைப்பட்டு கலங்கக்கூடாது ஆண்டவரே. மனசில் கவலையோடு கூட நான் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லா மன அழுத்தங்களும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ராஜா. கர்த்தர் தாமே எல்லா வச்சுதங்களை விடுவிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இதே போல் ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வாங்கப்பா. எந்த விதமான பாவத்திற்கும் நாங்கள் அடிமையாகாதபடி, எந்த பாவத்திலும் போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி என் தேவனாய் கர்த்தர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இந்த நாள் எங்களை வெளியே கொண்டு வருவீராக ராஜா. ஏசப்பா, உமக்கு நன்றி. எங்க சரீரத்துல நல்ல சுகம் கிடைக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சரீரத்துல தேவையில்லாத பலவீனங்களை சத்துரு கொண்டு வருகிறானே, சரீரத்துல தேவையில்லாத பலவீனத்தை கொண்டு வருகிறானே. யாருக்கெல்லாம் பிரஷர் இருக்குதோ, யாருக்கெல்லாம் சுகர் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சரீரத்துல பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறதோ, எல்லாம் பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பலவீனங்களும் இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும். கர்த்தராகிய தேவன் பலப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை உண்டாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை சரீரத்துல இறங்கட்டும் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. பொல்லாத வியாதிகள் ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். இந்த நாளில் என் சரீரத்துல எந்த பலவீனத்தையும் சத்துரு கொண்டு வரக்கூடாது. என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு எந்த பலவீனத்தையும் கொண்டு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளை போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சண்டைகள் வரக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். சண்டைகள் இல்லாதபடிக்கு சமாதானமா வாழணும். தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அசைவாடும்படியாய், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்யும்படியா நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. சண்டையின் ஆவிகளுக்கு இடமில்லை ஆண்டவரே. இசப்பா, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரம்பி வழிய பண்ணும்படியாய் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் எந்த துன்மார்க்கமான மனிதர்கள் எழும்பினாலும், சத்துருக்கள் எழும்பினாலும், அந்தகாரத்தின் கிரியைகள் எழும்பினாலும் எல்லாவற்றும் கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கி போட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் சத்ருவின் கிரியைகளுக்கு எங்களை தப்பு வைப்பீராக. அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு எங்களை தப்பு வைப்பீராக. அசுத்த ஆவிகளுக்கு கர்த்தர் எங்களை தப்பு வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே
இந்த நாளில் கத்தாவே எந்த சத்ருவின் கையில் நாங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி, சத்ருவின் கையிலே நாங்கள் சிக்கி கொள்ளாதபடி, தானியேலின் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தது போல எங்களை எல்லா விதமான சிங்கத்தின் ஆண்டவரே பற்களை போல இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து தேவனங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எங்க வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா மனுஷக சக்தியெல்லாம் கத்தரை அதமாக்கி போட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. சிங்கத்தை போல எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷக சக்திகளை கத்த நிர்மூலமாக்கி போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தினால. அப்பா அப்பா இந்த நாளில் ஒரு சமாதானம் வரட்டும்பா தகப்பனே. எசப்பா எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எசப்பா இந்த உலகத்தில் ஒரே ஒரு ரூபாய் கூட நான் ஏமாந்து போகக்கூடாது ஆண்டவரே. யாரும் எங்களை ஏமாற்றக்கூடாதப்பா. அநேகர் எங்களை ஏமாத்துறாங்க ஆண்டவரே. அநேக ஏமாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது ஆண்டவரே. எசப்பா நாங்கள் எங்கேயும் ஏமாந்து போகாதபடிக்கு, நாங்கள் யாராலும் ஏமாற்றப்படாதபடிக்கு தேவன் எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எங்கள் பொருளாதாரத்தில் உயர்வுகளை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தினால எங்கள் தேவைகளை சந்திப்பீராங்க. ஏசப்பா நாங்கள் இந்த உலகத்தில் யாராலும் ஏமாற்றப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா தடைகளையும் உடைங்க. எல்லா தடைகளையும் உடைங்க. சத்ருவினால் வருகிற தடைகள், மனிதர்களால் வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உடைத்தருவீராக. ஏசப்பா இந்த நாளில் தடைகளை கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுகிற ஆண்டவரே. எந்த தடையும் இன்றி நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. எந்த தடையும் இன்றி நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் தவிடுபொடியாக்குகிறதுக்காய், எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க, நான் தடைகளை தகர்க்கிறவர் என்று சொல்லி. இதோ தடைகளை தகர்க்கிறவர், தடைகளை தகர்த்து எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனே. இதோ தகப்பனே எல்லா தடைகளையும் தகர்ப்பீராகப்பா. எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளை கர்த்தர் தகர்க்க முடியாது ஜெபிக்கிறான் இயேசுவின் நாமத்தினாலே. சப்பா உமக்கு நன்றி. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் ஒரு நாளும் சோர்ந்து போக விடாதீங்க. ஜபத்தில் சோர்ந்து போகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது, வேலை ஸ்தலத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ யாரும் என்ன திட்டாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். எல்லா சோம்பலின் ஆவிகளும் சோர்வின் ஆவிகளையும் கர்த்தர் நீக்க முடியாது ஜெபிக்கிறாண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக விடாதீங்கப்பா. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரே நாங்கள் கேட்கும் வரை கேட்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஜபத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை செய்வீராக. இதோ தகப்பனே இந்த நாளில கூட எல்லா சோர்வுகளை எங்களை இருதயத்திலிருந்து கர்த்தர் நீக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். சோர்வின் ஆவிகள் எங்களை இருதயத்தை விட்டு விலகினதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆமா அப்பா, வீடு வாசல்கள் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சொந்தமான வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. சொந்தமான நல்ல வாகனங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை ஆண்டவரே. இந்த வீட்டை கட்டணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்குரிய பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்திங்க. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கர்த்தராகிய தேவனீர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். அது மாத்திரமில்லை, பல நாட்களாக பல வருடங்களாக சொந்தமா ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே, சொந்தமா ஒரு மோட்டர் பைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்தமா வாகனங்களை வாங்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொந்தமான நல்ல புதிய வாகனங்களை கர்த்தர் வாங்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். பழைய வாகனங்கள் அல்ல ஆண்டவரே, நல்ல புதிய வாகனங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் வாங்கி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போதுக்காய் நன்றி. இந்த நாளில் உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால. தேவன் இந்த நாளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க. நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படும் வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளின்படி எங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர்தாமே தகப்பனே இந்த நாளிலே அப்பா செய்கிற எல்லா காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள போவதற்காக நன்றி ராஜா. தேவன் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. உமது கிருபையும் உமது வல்லமையும் எங்களை ஆளுக செய்யட்டும் அப்பா. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்கிறாங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்த போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே திருப்பில் நின்று மன்றாடுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை